வணக்கம். ஃப்ளவர் பேங்க் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைய பதிவு மலர் மருத்துவம். தலைப்பு நீங்களாக இருங்கள். நீங்களாக இருக்கீங்களா? நானாக இருப்பது, நீங்களாக இருப்பது என்னன்னு பார்த்தோம்னா, பாசாங்குகள் இல்லாமல் உங்கள் உண்மையான சுயத்தை வெளிப்படுத்துவது தான் நீங்களாக இருப்பது என்பது. உங்களுடைய எண்ணங்கள், உணர்வுகளுக்கு மற்றும் மதிப்புகளுக்கு உண்மையாக நீங்கள் இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா நீங்களாக இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். நான் எங்கெங்கே நானாக இருக்க முடியுது, என்ன நானாக இருக்க விடமாட்டுறாங்க. எப்படியெல்லாம் இருக்க வேணும்னு ஆசைப்பட்டேன் தெரியுமா, இப்படி ஆகிப்போச்சே அப்படி என்று நீங்கள் புலம்புவோராக இருந்தால், நீங்களாக இருப்பதற்கு என்னெல்லாம் செஞ்சால் அது மாறும் அப்படின்னா, உங்களின் நேர்மையான கருத்து மற்றவர்களிடமிருந்து வேறுபட்டாலும் அதனை நீங்கள் தைரியமாக பகிர்ந்து கொள்ளணும். ஒரு விஷயத்தில் உங்கள்கிட்ட ஒரு கருத்து கேட்குறாங்க, மற்றவர்கள் எல்லாமே ஜால்ரா போகிறவனா இருந்து ஒரே மாதிரி பதில் சொல்கிறவனா கூட இருந்தால், உங்களுடைய கருத்து உண்மையிலேயே அதற்கு முரணாக இருந்தால் கூட உங்கள் மாறுபட்ட அந்த கருத்தை தெளிவாக நேர்மையாக அதை நீங்கள் வெளிப்படுத்தி பகிர்ந்து கொள்ள வேண்டும். அப்புறம் ரெண்டாவதாக ஒரு பாயிண்ட் என்னென்னா, இன்றைய நாகரிக வளர்ச்சி அல்லது இதுதான் இன்றைக்கி ட்ரெண்ட்ஸு அப்படின்னு சொல்வதற்கு பதிலாக உங்களுக்கு எது பிடித்தமாக இருக்கிறதோ அந்த ஆடைகளை நீங்கள் உங்களுடைய தனித்துவத்தை பிரதிபலிக்கும் வகையில் அணிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்காக இப்போ ஃபேஷனாக இருக்குன்னு சொல்லி கிழிஞ்ச பேண்ட்டையும் கிழிஞ்ச போன சட்டையும் போட்டுக்கிருக்காமல், உங்களுக்கு உண்மையிலேயே எதெல்லாம் நல்லா நேர்த்தியாக உங்களுக்கு பிடித்தமானதாக இருக்கோ அந்த ஆடைகளை நீங்கள் உங்கள் தனித்துவத்தை பிரதிபலிக்கும் வகையில் ஆடைகளை அணிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் தோல்வி மற்றும் விமர்சனங்கள் வரும் அப்படின்னு உங்களுக்கு பயம் இருந்தால் கூட உங்களுக்கான ஒரு ஆர்வமான திட்டத்தை கைவிடாமல் பின்தொடர வேணும். 40 வயசு ஆச்சு, 50 வயசு ஆச்சு, இப்போ போய் எதுக்கு யோகா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு, இப்போ போய் எதுக்கு மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு, இப்போ போய் எதுக்கு டிரைவிங் கற்றுக்கிட்டு, இப்போ போய் எதுக்கு இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு, இப்போ போய் எதுக்கு டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறது, இப்போ போய் ஸ்விம்மிங் கற்றுக்கிறது என்று யாராவது ஏதாவது பக்கத்தில் வீட்டில் சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்படி இல்லாமல் அந்த தோல்வியை பற்றியோ விமர்சனத்தை பற்றியோ நீங்கள் கவலைப்படாமல் உங்களுக்கு பிடித்தமான ஒரு ஆர்வமான திட்டத்தை பின்தொடருங்கள். அப்புறம் முகமூடி அணிந்து கொண்டு ஒளிந்து கொள்வதற்கு பதிலாக உங்களுடைய உண்மையான உணர்ச்சிகளை வெளிப்படையாக வெளிப்படுத்துங்கள். எந்த ஒரு விஷயத்திலுமே நடிப்பில் சிவாஜி தோற்று போயிடுவார். அந்த மாதிரி பல முகமூடிகளை அணிந்து மனிதர்கள் இன்றைக்கு இருக்கிறாங்க. கண்ணாடியை பார்த்தா எந்த மாஸ்க் அவர் போட்டிருக்காருன்னு அவருக்கே தெரியாத அளவுக்கு பல வருடங்களாக முகமூடிகள் மாஸ்கள் அணிந்து சுயமான உங்களுடைய முகமே போயிடுச்சு உங்களுக்கு. அதனால் இந்த முகமூடியெல்லாம் நமக்கு வேணாம்னு தூக்கி போட்டுட்டு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒளிவு மறைவு பார்க்காமல் தைரியமாக உங்களை நீங்கள் வெளிப்படுத்துங்கள். சில சமயங்களில் எல்லைகளை நிர்ணயித்து தேவையான போது மன்னிப்பு கேட்காமல் இல்லை என்று சொல்லுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ புதுசாக ஒரு படம் வந்திருக்கு, அதை பார்க்குறதுக்கு உங்கள் வீட்லேயோ அல்லது உங்கள் பக்கத்து வீட்டுக்காரரோ அல்லது உங்களுடைய நண்பர்கள் அல்லது அலுவலகத்தில் இருந்து எல்லாம் ஒன்றா போகிறோம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் அந்த படத்தை பார்க்க விருப்பம் இல்லாமல் இருந்திருக்கலாம், அல்லது அந்த படத்தை குறித்த விமர்சனம் உங்களுக்கு சரியாக இல்லை படம்ங்கிறது தெரிஞ்சிருக்கலாம், அல்லது அந்த ஹீரோ உங்களுக்கு பிடிக்காமல் இருந்திருக்கலாம், அல்லது உங்களுக்கு படமே பிடிச்சிருந்தா கூட இவர்களோட போகனா வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணியிருந்திருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அப்போது சாரிங்க என்னால் வர முடியாது இது போல் இருக்குன்னு சொல்கிறதுக்கு பதிலாக, சாரி கேட்குறதுக்கு முன்னாடி என்னால் வர முடியாது அவ்வளோதான் அப்படிங்கிறத தைரியமாக சில சமயங்களில் இல்லைன்னு சொல்லுங்கள். நோ அப்படின்னு சொல்வதால் மற்றவர்கள் உங்களை ஒருபோதும் தவறாக நினைக்க மாட்டார்கள். நீங்களாக நினச்சிக்கிட்டு எல்லா விஷயத்துக்கு ஆமான்னு சொல்லி தான் அப்புறம் சிக்கலில் போய் மாட்டிக்கிறீங்க. ஸோ நீங்களாக இருப்பதற்கு நோ சொல்ல பழகுங்கள். இப்படியெல்லாம் இருந்தால் என்ன ஆகும்? நீங்களாக இருப்பதன் மூலம் உங்களுடைய படைப்பாற்றல்
உங்களுடைய படைப்பாற்றல், அப்புறம் உங்களுடைய வேலை பார்க்கும் திறன் அதிகரிக்கும். உங்களுடைய சுய மதிப்பும் கூடும். உங்களுடைய நம்பகத்தன்மை, மற்றவர்களுக்கு உங்கள் மேல் நம்பகத்தன்மை அதிகரிக்கும். புதிய மாற்றங்களையும் மற்ற புதிய விஷயங்களையும் நீங்கள் எளிதாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபராக மாறிவிடுவீங்க. இதெல்லாம் விட முக்கியமாக சுதந்திரமான, சந்தோஷமான உங்கள் எண்ணம் மற்றும் செயல்களை நீங்கள் நடைமுறைப்படுத்தக்கூடிய மனிதனாக முதல் முறையாக மகிழ்ச்சியான வாழ்வை வாழ துவங்குவீங்க. சுதந்திரமாக உங்களுடைய ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியானதாக இருக்கும். ஸோ இந்த நீங்களாக இருப்பதற்கு மேற்கண்ட கருத்துக்களை நீங்கள் உங்கள் வாழ்வில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள், நடைமுறைப்படுத்துங்கள். பொது குறிகளுக்காக நீங்களாக மாறுவதற்கு சில குறிப்பிட்ட மலர் மருந்துகள் உதவக்கூடும். அவை அக்ரிமோனி, மிமுலஸ், லார்ச், சென்டாரி, கிளமாட்டிஸ், ஸ்க்லராந்தஸ் மற்றும் ஒயிட் செஸ்னட். இது பொது குறிகளுக்காக சொல்லப்பட்ட மருந்துகள். தனி மனிதனுடைய எதிர்மறை மனநிலை பொறுத்து சில மருந்துகள் மாறப்படலாம், அல்லது வேறு சில மருந்துகள் கூட உங்களுக்கு தேவைப்படலாம். மலர் மருந்துகளை பயன்படுத்துங்கள், வாழ்வில் மகிழ்ச்சியாக இருங்கள். இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் முகமூடி போடுறீங்க, எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் நீங்களாக இருக்க முடியலை அப்படிங்கிறத பற்றி உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். மலர் மருத்துவ ஆலோசனை தேவைப்படும் பட்சத்தில் 7598391679 மற்றும் 9123522669 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்து அப்பாயின்மெண்ட் பெற்று ஆலோசனையும் அதற்கு பின்பு கூரியர் மூலம் மலர் மருந்துகளும் நீங்கள் உங்கள் வீட்டிற்கு பெறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். மலர் மருந்துகளை பயன்படுத்துங்கள், வாழ்வில் மகிழ்ச்சியாக இருங்கள். நன்றி, வணக்கம்.